UPI செயலிகளுக்கு என்னென்ன கட்டுப்பாடுகள் வருகின்றன என்பதை வரைகலை மூலம் விளக்குகிறார் சிறப்பு செய்தியாளர் சிவரஞ்சனி. UPI செயலிகள் எல்லாத்துக்கும் சில விதிமுறைகளை கொண்டு வர இருக்காங்க. கூகுள் பே, போன்பே, பேடிஎம்னு எல்லா UPI செயலிகளுக்கும் பொதுவா சில விதிமுறைகள், கட்டுப்பாடுகள் வர இருக்கு. இது எல்லாமே ஆகஸ்ட் 1ஆம் தேதி முதல் அமலுக்கு வர இருக்கு. அதுல சில விதிமுறைகள் என்ன அப்படின்றத பார்க்கலாம். முக்கியமானதா, நீங்க ஒரு ஆப்ல ஒரு நாளைக்கு 50 முறை தான் உங்களுடைய பேங்க் பேலன்ஸை செக் பண்ண முடியும். இது சாமானிய மக்களுக்கு பெரிய அளவுல அதிகமா தேவைப்படாது. ஆனா வணிகம் பண்றவங்களுக்கு அதிக முறை பேங்க் பேலன்ஸ் செக் பண்றாங்க அப்படின்னா அவங்களுக்கு இது பிரச்சனை அமையறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. அதே மாதிரி லிங்க்டு அக்கவுண்ட் தொடர்பான சேவைகள் தினமும் 25 முறை மட்டும்தான் நம்மளால பயன்படுத்த முடியும். அதாவது நாம ஆப்குள்ளேயே நிறைய அக்கவுண்ட்ஸை லிங்க் பண்ணி வச்சிருப்போம். அதுக்குள்ள செல்ஃப் டிரான்சாக்ஷன் இருக்கும். இந்த மாதிரி நிறைய குவரிஸ்லாம் அதில் நாம பண்ணுவோம். அது ஒரு நாளைக்கு 25 முறை தான் பண்ண முடியும். அதுக்கு அதிகமா பண்ண முடியாது. அடுத்த விதி பார்த்தோம் அப்படின்னா ஆட்டோ பே மேண்டேட்னு சொல்லுவாங்க. இதை P-கார்ல நாம பயன்படுத்த முடியாது. இப்போ நெட்ஃபிளிக்ஸ் சப்ஸ்கிரிப்ஷன் நீங்க பண்ணிருக்கீங்க, அதுக்கு எடுக்கிறாங்க, இல்ல புதுசா நெட்ஃபிளிக்ஸ்க்கு சப்ஸ்கிரைப் பண்றீங்க அப்படின்னா P-கார் அப்படின்றது காலையில 10 மணில இருந்து 1 மணி வரைக்கும், அதே மாதிரி ஈவினிங் 5 to 8 o'clock 7:30 இந்த மாதிரி டைம் வரைக்கும். இந்த P-காரை தவிர்த்துட்டு மற்ற நேரங்கள்ல தான் இந்த சேவையை பண்ண முடியும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதுவும் சாமானிய மக்களை விட வங்கிகள் மாதிரியானவங்களுக்கு தான் இது பிரச்சனையா இருக்கக்கூடும். அதே மாதிரி பணப்பரிமாற்ற விவரங்கள், டிரான்சாக்ஷன் ஸ்டேட்டஸ்னு சொல்லுவோம் இல்லையா, அதை நாம செக் பண்ணணும் அப்படின்னா அதுக்கு இப்போ நீங்க அந்த டிரான்சாக்ஷனை பண்ண உடனே அந்த ஸ்டேட்டஸை போய் நீங்க செக் பண்ண முடியாது. 90 வினாடிகள் குறைந்தபட்சம் நீங்க அதுக்கு காத்திருக்கணும். வங்கியும் சரி, சாமானிய மக்களும் சரி, காத்திருந்தா மட்டும்தான் அதுக்கு பிறகு இந்த டிரான்சாக்ஷன் ஸ்டேட்டஸை நீங்க செக் பண்ண முடியும். இந்த கட்டுப்பாடுகள் எல்லாம் எதுக்காக கொண்டு வராங்க அப்படின்னு நம்ம பார்க்கும்போது, இப்போ கூகுள் பேவா இருக்கட்டும், இல்ல பேடிஎம்மா இருக்கட்டும், திடீர்னு அவுட்டேஜ் ஆயிடும், அதாவது செயலிழப்பு ஆகிடும். நீங்க அதுல காசு அனுப்பிச்சிருப்பீங்க, அது அக்கௌண்ட் ஸ்டேட்டஸை செக் பண்றதுக்குள்ளாரவே அது ஸ்டக் ஆயிடும். இந்த மாதிரியான விஷயங்களை தவிர்க்கிறதுக்கு, இது மேல இருக்கக்கூடிய லோடை குறைக்கிறதுக்காக தான் இந்த மாதிரியான சில கட்டுப்பாடுகள் கொண்டு வரப்படுது.